தலைநகர் சென்னையில் ஏற்கனவே மரங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் நிலையில் கடந்த 12ஆம் தேதி 3 மாவட்டங்களை சூறையாடிய வர்தா புயலோ சென்னையின் பெரும்பாலான மரங்களை வீழ்த்திவிட்டது. இந்த சூழலில் புயலுக்கு முன்பாக சென்னையின் பசுமை நிலை எப்படி இருந்தது பார்க்கலாம். சென்னை மாநகரின் மொத்த பரப்பளவு 424 சதுர கிலோமீட்டர். இதில் 144 சதுர கிலோமீட்டர் பரப்பில் பசுமை பகுதி இருக்க வேண்டும். ஆனால் 9.5 சதுர கிலோமீட்டர் பரப்பில் மட்டுமே பசுமை உள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் துறையின் விதிகளின்படி மொத்த பரப்பில் 33.3% பசுமை பகுதி இருக்க வேண்டும். ஆனால் சென்னையின் பசுமை பகுதியோ 6.25% மட்டும்தான். பசுமை மாநகராட்சிகள் பட்டியலில் சென்னைக்கு 6வது இடமே இருக்கிறது. இவை வர்தா புயலுக்கு முந்தைய நிலை. சென்னையில் பல ஆயிரக்கணக்கான மரங்கள் வீழ்ந்துவிட்ட நிலையில் குறைந்தபட்சம் 135 சதுர கிலோமீட்டருக்கு மரம் நட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 13,50,000 மரங்களை நட்டு 5 ஆண்டுகளுக்கு பராமரிக்க வேண்டும். ஒரு மரத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு 4,000 ரூபாய் செலவு பிடிக்கும் என்றால் 450 கோடி ரூபாய் நிதி தேவைப்படும் சூழ்நிலை இருக்கிறது.